வணக்கம். அன்பு நேயர்களே! இந்த அண்ணாமலை தீபம் ஞானத் திருவிளக்காக நமக்கு இயற்கை கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். இந்த அண்ணாமலை தீபத்தின் பொழுது நாம் அண்டத்தில் பார்க்கின்ற அந்த ஜோதிக்கு மாவிளக்கு மாவு போட்டு சிலர் கும்பிடுவார்கள். சிலர் கொழுக்கட்டை செய்து வைத்து படைப்பார்கள். சிலர் அவரவர்கள் பழக்கத்திற்கேற்ப செய்வார்கள். இருந்தாலும் நாம் நல்ல விரதம் இருந்து நம்மளுடைய நாக்கை புரட்டி அதற்குள் நம்மளுடைய தபத் நிலையில் இருந்தோமானால் அந்த பௌர்ணமி நாளன்று நம்மளுடைய அண்டத்தில் நடக்கின்ற அந்த ஜோதியின் விளக்கானது பிண்டத்தில் நம்மளுடைய அண்ணாக்கின் மேலே இருக்கிற அன்னம் என்று சொல்லக்கூடிய மேல் மண்டலத்தில் இருக்கின்ற பிட்யூட்ரின் பீனியல் சுரப்பிக்கு கீழே சுரக்கின்ற அந்த சுரப்பியின் மூலமாக ஒரு ஆத்ம ஜோதி ஒன்று விளங்கும். இப்பொழுது இன்று இந்த விளக்கம் தருவதற்கு என்ன காரணம் என்றால், ஒருவர் நான் கூறியதை கேட்டு அவர் செய்திருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்றால், ஐயா, நான் எங்கு பார்த்தாலும் என் நெத்தியில் ஒளியாக இருக்கிறது, அதுக்கு நான் என்ன செய்யறது என்று கேட்டார். அதுபோல ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை வளர்வதற்கான வழிமுறைகளை கூறும்போது அதை இடைவிடாது செய்கின்ற அந்த மனிதன் அந்த அற்புதங்களை தானே காணுகின்றான். அதற்கு ஒரு உபாயமும் நான் கூறினேன். இது இந்த அண்ணாமலை தீப நேரத்தில் யாரொருவர் கடைபிடித்து தன்னுடைய நல்ல ஒழுக்கத்தின் மூலமாக தன்னுடைய சக்தியை தானே புரிந்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அந்த ஞான ஒளி இயற்கையாக அமையும். இந்த ஞான திருவிளக்கானது அண்ணாமலை தீபத்தின் பொழுது கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் நடக்கிறது. அதை உணர்ந்தவர்கள்தான் அதை அண்ணாமலைக்கு அரோகரா, அண்ணாமலைக்கு அரோகரா என்று சொல்லும்போது அந்த ஆணாவும் அரோகரா என்று சொல்லும்போது இறுதியாக வருகிற ஆணாவும் சேர்ந்து நல்ல ஓ என்ற சத்தத்தின் மூலமாக நம்மளுடைய ஓங்கார பொருளானது நம்மளுடைய தொண்டையில் ஒலிக்கிறது. அந்த ஓங்கார பொருளை யாரொருவர் உபதேசத்தின் மூலமாக கேட்டு இல்லை நான் சுய தவத்தின் மூலமாக உணர்ந்து தன்னைத்தானே வாழ வைக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த ஞான திருவிளக்கு அண்டத்திலும் பிண்டத்திலும் ஜோதியாக வந்து நாளை நடக்கப் போவதை முன்னே தெரிந்து கொள்ளுவதற்கான வழிமுறையை நாம் காணலாம். உணர்ந்தவர்கள் இதை போற்றுவார்கள், உணராதவர்கள் இதை உணர முயற்சிப்பார்கள். கண்டிப்பாக இந்த ஞான ஒளி அவர்களுக்கு வெளிச்சமாக மாறி அவர்களுக்கு ஞானத்தை வளர்க்கும். இந்த அண்ணாமலை தீபம் ஒரு பேராற்றல் நிறைந்தது.